ஜெயக்குமாரன் ஜெயவர்தனுக்கு கொடுத்தா அது வந்து நீங்க ப்ராப்பரா நிறுத்துற மாதிரி அர்த்தம். அதே வந்து ஸ்டாலின் உதயநிதி கொடுக்க கூடாதுன்றது என்ன நியாயம்? இதுக்கு பல முறைகள் விளக்கம் கொடுத்தும் கூட மாதேஷ் தெரியாத மாதிரி திருப்பி கேள்வி கேட்கறீங்க பாத்தீங்களா சார்? இது திமுகவினர் செய்யக்கூடிய வாதம். நாங்க சொல்வது ஜெயவர்தன் நல்ல நண்பர், ஜெயவர்தன் நீங்க நிக்க வைக்கிறீங்க. அடிப்படை வித்தியாசம் சொல்லிடுறேன். ஒரு குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் இயக்கத்தில் இருப்பதை வந்து யாருமே தவறு சொல்ல மாட்டோம். அது மாதிரி அஇஅதிமுக இருக்காங்க, திமுக இருக்காங்க, எல்லா அரசியல் கட்சியிலும் இருப்பாங்க. ஆனா ஒரு குடும்பத்தில் இருப்பவர் மட்டுமே கட்சியின் தலைமை, ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் மட்டுமே அப்படிங்கிறது தான் மன்னராட்சி. இதுதான் வித்தியாசம். ஜெயவர்தன் யாரும் நாங்க வந்து கட்சியோட தலைமை, அவங்க அப்பா இருக்காரு, அப்பாக்கு அப்புறம் இவருக்கு அப்புறம் அப்படி பேசல. ஒரு கட்சியோட தலைமை தாத்தா மகன் பேரன் மாறி வருவது உள்கட்சி ஜனநாயகமே கிடையாது. இன்னொன்னு ஆட்சி அதிகாரம் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கிறது மட்டும்தான் மன்னராட்சி. அந்த கட்சி தான் அது ஏத்துக்க போகுது. அந்த கட்சி ஏத்துக்கிட்டா, அந்த தொண்டர்கள் ஏத்துக்கிட்டா, அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி நம்ம விமர்சனம் மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். அதை பத்தி நம்ம பேசுறதே இல்லையே. பேசுற துணிவு தமிழகத்துல எந்த ஊடகத்துக்குமே கிடையாது. அப்படி எல்லாம் கிடையாது சார். அதானே